வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏபி எப்படி ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு கோட் ஃபைலிங்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். இப்படி வந்த உடனே மேலே உள்ள அந்த 3 லைன் டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட்டில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லைனா டெஸ்க்டாப் சைடை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் மேலே அப்படியே சர்ச் பண்ணிங்கன்னா ஃபைலிங் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் இப்படி தான் ஷோ ஆகும். அந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 லைனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு அப்படி ஜூம் பண்ணிங்கன்னா கேஸ் ஃபைலிங்னு இருக்கும். அந்த கேஸ் ஃபைலிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ கேஸ் ஃபைலிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலக்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம எந்த கோட்டில் ஏபி போட போகிறோமோ அந்த கோட்டோட நேமை சர்ச் பண்ணி அல்லது ஸ்க்ரோல் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன் சிவில் நேச்சராக கிரிமினல் நேச்சரான்னு கேட்கும். ஏபிங்கிறதுனால கிரிமினலுங்கிறத கொடுத்துக்கிட்டோம். இப்போ செலக்ட் கேஸை கிளிக் பண்ணி பெயிலுங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டோம். கேஸ் டைப்புங்கிறத கிளிக் பண்ணி சிஆர்எல்எம்பிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிளைன்டிஃப்ங்கிற பாக்ஸ் இருக்கும். அதில் உங்கள் பெட்டிஷனரோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் அல்லது பெட்டிஷனரோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சப்மிட்ங்கிற ப்ளூ பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாப்பப் வரும். அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லி இருக்கும். பெட்டிஷனரோட டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணணும். பெட்டிஷனர்னு கிளிக் பண்ணிவிட்டு கீழே செலக்ட்னு இருக்கும். நம்ம பெட்டிஷனர் மிஸ்டரா மிஸ்ஸஸாங்கிறத பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. கீழே ஆட்டோமேட்டிக்காக பெட்டிஷனர் நேம் இருக்கும். ரிலேஷன்ஷிப்புங்கிறத கிளிக் பண்ணி ஃபாதர்னு கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணோம்னா நேமுன்னு இருக்கும். பெட்டிஷனரோட ஃபாதர் நேமை இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஜெண்டர்னு இருக்கும். மேலா ஃபீமேலான்னு கொடுத்துக்கோங்க. ஏஜுங்கிறத கிளிக் பண்ணி அந்த பெட்டிஷனரோட ஏஜை டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸை கிளிக் பண்ணி அந்த பெட்டிஷனரோட அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு இருக்கும். அந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே மறுபடியும் பாப்பப் வரும். அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெஸ்பாண்டன்ட் டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறோம். அதனால் ரெஸ்பாண்டன்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெஸ்பாண்டன்ட் எப்போவும் போலீஸ் தான் வருவாங்க. ஆர்கனைசேஷனை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்கனைசேஷன் டைப்புன்னு இருக்கும். அதில் நீங்கள் ஸ்டேட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்டண்ட்டோடைய நேமை கொடுத்துக்கோங்க. இதில் போலீஸுங்கிறதுனால நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி தாலுக் பிஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். ஃபில் பண்ணக்கூடியதுலலாம் சைடில் ஒரு ரெட் கலர் ஸ்டார் தெரியும். அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபுல் பண்ணியே ஆகணும். அதனால் ரெட் கலர் ஸ்டார் எங்கெல்லாம் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ரஸுங்கிறத நம்ம கிளிக் பண்ணி ரெஸ்பாண்டனுடைய அட்ரஸ், அதாவது போலீஸ் ஸ்டேஷனோட அட்ரஸை நம்ம டைப் பண்ணிக்கிட்டோம். டைப் பண்ணதுக்கப்புறம் வேறு எதுவும் மேண்டேட்ரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது வேறு எதுவும் மேண்டேட்ரி கிடையாது. அதனால் கீழே சேவுங்கிற பாக்ஸ் இருக்கும். அந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாப்பப் வரும். அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வியூ பார்ட்டிஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்டண்ட்டை காமிக்கும். இதை நம்ம எடிட் பண்ணணுன்னா சைடில் அந்த பென்சில் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பெட்டிஷனரோட டீட்டெயில்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெஸ்பாண்டன்ட்ங்கிறத கிளிக் பண்ணி நம்ம அந்த பிஎஸோட நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம்.
இப்போ ஆல்ரெடி நம்ம திருநெல்வேலி தாலுக் பிஎஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கத டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஜங்ஷன் பிஎஸ்ங்கிறத நம்ம இப்போ டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதுக்கப்புறம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி அட்ரஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடுதோம். இப்படி எந்த டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கமோ அந்த டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கீழே அப்டேட்னு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பாப்பப் வரும். அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே வியூ ப்ரீவியஸ் பார்ட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண ஜங்ஷன் பிஎஸ்ங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கும். கீழே அப்படி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சேவ் பாக்ஸ் இருக்கும். அந்த சேவ் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போவோம். இதில் ஃபேக்ட் டீட்டெயில் டேப் இஸ் நாட் கம்பல்சரின்னு இருக்கும். அதனால் இதை நம்ம ஃபில் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. சேவுங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் செல்லான் ஆர் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி போலீஸ் செல்லான்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்ங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரோல் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம எந்த ஸ்டேஷனோ அந்த ஸ்டேஷனை சர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் நம்பர்னு இருக்கும். எஃப்ஐஆர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எஃப்ஐஆர் இயருக்குள்ள பாக்ஸு இங்கே சைடில் இருக்கும். அந்த சைடில் இருக்க பாக்ஸில் எஃப்ஐஆர் இயரை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வேறு எதுவுமே மேண்டட்ரியாக ஃபில் பண்ணதுக்கூடிய இல்லை. அதனால் சேவ்ங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாப்பப் வரும். அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸ் டீட்டெயில்ஸ் இஸ் கம்பல்சரின்னு இருக்கும். அதனால் கேஸ் ஆஃப் ஆக்ஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக. கேஸ் ஆஃப் ஆக்ஷனை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் கேஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டைப் பண்ணிக்கோங்க. ப்ரேயரையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்டுன்னு இருக்கும். அந்த ஆக்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிஎன்எஸ்எஸில் ஃபைல் பண்ணுறதுங்கிறதுனால பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதான்னு சொல்லி ஆக்ட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செக்ஷன் சொல்லி போட்டு ஏபிங்கிறதுனால 482ன்னு டைப் பண்ணிக்கிட்டு கீழே சேவுங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாப்பப் வரும். அதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே ஷோ ஆகும். நீங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாத்தையும் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு கீழே இஃபைல் கேஸுன்னு இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு கேட்கும். அந்த ஓகேவை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே மறுபடியும் பாப்பப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொடுத்த பார்ட்டி நேம் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் நேம் எல்லாம் ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் மேலே அந்த 3 லைன் டாட்டா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இ பேமெண்ட்னு இருக்கும். இ பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நியூ கேஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இ ஃபைலிங் நம்பர்னு இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ண நேம்லாம் காமிக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேயி நேம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பெட்டிஷனர் நேம் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை கொடுங்க. ஏன்னா ஓடிபி சென்ட் ஆகும். ஃபோன் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அமௌண்ட் இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ கோர்ட் ஃபீ கட்ட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. மெயின் பெட்டிஷனுக்கு 20, வக்காலத்துக்கு 10, டாக்குமெண்ட் எதுவும் போட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கும் சேர்த்து கோர்ட் ஃபீ எவ்வளோ வருதோ அந்த கோர்ட் ஃபீயை கால்குலேட் பண்ணி அமௌண்ட்டுங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க.
கீழே ஐ அக்ரிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி உங்கள் ஃபோன் நம்பருக்கு சென்ட் ஆகிருக்கும். சென்ட் ஆகிட்டு சென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்டர் ஓடிபிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபியை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ரெசர்வ் பேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அதில் கூகுள் பேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ பேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிபேக்குள்ளே போகும். அங்கே நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை போட்டு பே பண்ணிக்கோங்க. பே பண்ணதுக்கப்புறம் இப்படி ப்ராசஸ் ஆகும். ரீஃப்ரெஷ் எதுவுமே பண்ணிடாதீங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு கேன்சல் ஆயிரும். அதனால் நீங்கள் எதுவுமே டச் பண்ணாமல் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நம்மளுடைய அந்த ஈகோட் ஐடிக்குள்ளேயே போயிடும். அங்கே பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ப்ளீடிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ளீடிங்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே நியூ கேஸுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட்ன்னு இருக்கும், இ ஃபைலிங் நம்பர்னு, அதை கிளிக் பண்ணி நம்ம பார்ட்டி நேம் ஷோ ஆகும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் நம்ம பார்ட்டி நேமும் ஒரு பாக்ஸும் தெரியும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். என்டர் ஃபைல் நேம்னு இருக்கும், நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை போட போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டுக்குடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. மெயின் பெட்டிஷன் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ சூஸ் ஃபைல்னு கொடுங்க. ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜுக்குள்ளே போகும். நீங்கள் ஃபைலை எந்த ஃபோல்டரில் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போய் நீங்கள் பிடிஎஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஃபைலுங்கிறத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமும் நீங்கள் கொடுத்த நேமும் தெரியும். என்டர் ஃபைல் நேமை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வக்காலத்தை அப்லோட் பண்ண போகிறோம், அதனால் வக்காலத்துன்னு டைப் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைலை கொடுத்து மறுபடியும் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃபை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆட் ஃபைல் கொடுங்க. இப்படி நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட் போட போகிறீங்களோ அத்தனை டாக்குமெண்ட்டையும் ஃபைல் நேமும் சூஸ் ஃபைலும் கொடுத்து ஆட் ஃபைலே கொடுத்துக்கோங்க. ஆட் பண்ண கீழே ஆட் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் என்டர் ஃபைல் நேமை கிளிக் பண்ணி கோட் ஃபீயை அப்லோட் பண்ண போகிறோம். கோட் ஃபீன்னு டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி ஃபைலை கிளிக் பண்ணி நம்ம அப்போ பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட்டுன்னு கொடுத்தோம், அது வந்து டவுன்லோடில் தான் இருக்கும். அதனால் டவுன்லோட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே அந்த ஃபைல் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ப்ளூ கலரில் சப்மிட்ங்கிற பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பாப்பப் வரும், அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டு ஃபுல்லாக அப்லோட் பண்ண டைம் வைஸாக அங்கே அப்லோட் ஆகிருக்கும். அப்லோட் ஆனதுக்கப்புறம்
மறுபடியும் மேலே ஸ்க்ரோல் பண்ணி இ-ஃபைலிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த இ-ஃபைலிங் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ப்ளீடிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைல் பண்ண பார்ட்டி நேம், கோட் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் நேம் எல்லாம் ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் இ-பேமெண்ட்டுன்னு ஒரு காலம் இருக்கும். அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே ரெசிப்ட் நம்பர் தெரியும். அந்த ரெசிப்ட் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்ங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். சில நேரங்களில் நம்ம பேமெண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்ங்கிற பாக்ஸு தெரியாது. அதுக்கு இந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்கும். அதை கொடுத்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிக்கலாம்.